தைப்பூச திருவிழாவை ஒட்டி அதிகாலை முதலே வடபழனி முருகன் கோவிலில் குவிந்த பக்தர்கள் பக்தி கோஷத்துடன் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், பக்தர்களின் கூட்டம் எவ்வாறு இருக்கிறது? கோவிலில் என்னென்ன சிறப்பு பூஜைகள் எல்லாம் நடைபெற இருக்கு? வணக்கம். முருகப்பெருமானினுடைய திருவிழாக்களில் மிகவும் முக்கியமானது தைப்பூசம். தை மாதத்தில் வரும் பௌர்ணமியும் பூச நட்சத்திரமும் கூடிய நாளை தைப்பூச திருநாளாக தமிழர்கள் ஒவ்வொருவருமே கொண்டாடி வருகின்றனர். இந்த நாளில் பக்தர்கள் விரதமிருந்து முருகனை வழிபடுவதை வழக்கமாக கொண்டுள்ளனர். நவக்கிரகங்களில் சூரியன் சிவம்சம் கொண்டவர். இவர் தை மாதத்தில் வடதிசையை நோக்கி தன்னுடைய பயணத்தை தொடங்கக்கூடிய இந்த தான் தைப்பூச நாளாக கொண்டாடப்படுகிறது. மிகப்பெரிய ஒரு மகத்துவமான நாளாக பார்க்கப்படுகிறது. முருகப்பெருமானுடைய 6 படை வீடுகளிலும் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கோயில்களிலும் சிறப்பு பூஜைகள் நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் சென்னையில் இருக்கக்கூடிய வடபழனி கோயிலில் காலை முதலே பக்தர்கள் குவிந்த வண்ணம் இருக்கிறார். குறிப்பாக இன்று அதிகாலை 4 மணிக்கு நடை திறக்கப்பட்டது. பின்னர் திருப்பள்ளி எழுச்சி நடத்தது. இதனைத் தொடர்ந்து சிறப்பு அபிஷேகங்கள் எல்லாம் நடைபெற்றது. கூட்ட நெரிசல் இன்றி முருகப்பெருமானை தரிசனம் செய்ய மாற்று பாதைகள் என்று அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல காவடி எடுத்து வருவோர், அளவுக்கு கீர்த்தி கடன் செலுத்துவோர், முதியோர், கர்ப்பிணி, கைக்குழந்தைகளுடன் வருபவர் மேற்கு கோபுரம் வழியாக அனுமதிக்கப்படுகின்றனர். அதே போல பால்குடம் எடுத்து வருவோர், பொது தரிசனத்திற்கு வருவோர் தெற்கு கோபுரம் வழியாக அனுமதிக்கப்படக்கூடிய சூழல் என்பது இருக்கிறது. குறிப்பாக போலீஸ் பாதுகாப்பு என்பது பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. வாகனங்கள் எதுவும் அங்கு அனுமதிக்கப்படாத ஒரு சூழல் என்பது இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இந்த தைப்பூச பெருவிழா எந்த விதமான அசம்பாவிதமும் இன்றி சிறப்பாக நடத்துவதற்காக கோயில் நிர்வாகம் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஆம்புலன்ஸ் வைக்கப்பட்டிருக்கிறது, தீயணைப்பு வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல கோயில் வளாகம் முழுவதுமாக கட்டம் கட்டப்பட்டு பக்தர்கள் வரிசையாக அனுப்புவதற்கான அத்தனை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. தைப்பூச திருவிழாவையொட்டி அதிக அளவில் பக்தர்கள் வடபழனியில் குவிந்து வருகின்றனர். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ். தைப்பூச திருவிழாவை ஒட்டி அதிகாலை முதலே வடபழனி முருகன் கோவிலில் குவிந்த பக்தர்கள் பக்தி கோஷத்துடன் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், பக்தர்களின் கூட்டம் எவ்வாறு இருக்கிறது? கோவிலில் என்னென்ன சிறப்பு பூஜைகள் எல்லாம் நடைபெற இருக்கு? வணக்கம். முருகப்பெருமானினுடைய திருவிழாக்களில் மிகவும் முக்கியமானது தைப்பூசம். தை மாதத்தில் வரும் பௌர்ணமியும் பூச நட்சத்திரமும் கூடிய நாளை தைப்பூச திருநாளாக தமிழர்கள் ஒவ்வொருவருமே கொண்டாடி வருகின்றனர். இந்த நாளில் பக்தர்கள் விரதமிருந்து முருகனை வழிபடுவதை வழக்கமாக கொண்டுள்ளனர். நவக்கிரகங்களில் சூரியன் சிவம்சம் கொண்டவர். இவர் தை மாதத்தில் வடதிசையை நோக்கி தன்னுடைய பயணத்தை தொடங்கக்கூடிய இந்த தான் தைப்பூச நாளாக கொண்டாடப்படுகிறது. மிகப்பெரிய ஒரு மகத்துவமான நாளாக பார்க்கப்படுகிறது. முருகப்பெருமானுடைய 6 படை வீடுகளிலும் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கோயில்களிலும் சிறப்பு பூஜைகள் நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் சென்னையில் இருக்கக்கூடிய வடபழனி கோயிலில் காலை முதலே பக்தர்கள் குவிந்த வண்ணம் இருக்கிறார். குறிப்பாக இன்று அதிகாலை 4 மணிக்கு நடை திறக்கப்பட்டது. பின்னர் திருப்பள்ளி எழுச்சி நடத்தது. இதனைத் தொடர்ந்து சிறப்பு அபிஷேகங்கள் எல்லாம் நடைபெற்றது. கூட்ட நெரிசல் இன்றி முருகப்பெருமானை தரிசனம் செய்ய மாற்று பாதைகள் என்று அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல காவடி எடுத்து வருவோர், அளவுக்கு கீர்த்தி கடன் செலுத்துவோர், முதியோர், கர்ப்பிணி, கைக்குழந்தைகளுடன் வருபவர் மேற்கு கோபுரம் வழியாக அனுமதிக்கப்படுகின்றனர். அதே போல பால்குடம் எடுத்து வருவோர், பொது தரிசனத்திற்கு வருவோர் தெற்கு கோபுரம் வழியாக அனுமதிக்கப்படக்கூடிய சூழல் என்பது இருக்கிறது. குறிப்பாக போலீஸ் பாதுகாப்பு என்பது பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. வாகனங்கள் எதுவும் அங்கு அனுமதிக்கப்படாத ஒரு சூழல் என்பது இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இந்த தைப்பூச பெருவிழா எந்த விதமான அசம்பாவிதமும் இன்றி சிறப்பாக நடத்துவதற்காக கோயில் நிர்வாகம் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஆம்புலன்ஸ் வைக்கப்பட்டிருக்கிறது, தீயணைப்பு வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல கோயில் வளாகம் முழுவதுமாக கட்டம் கட்டப்பட்டு பக்தர்கள் வரிசையாக அனுப்புவதற்கான அத்தனை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. தைப்பூச திருவிழாவையொட்டி அதிக அளவில் பக்தர்கள் வடபழனியில் குவிந்து வருகின்றனர். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ்.